தேவன் சியோனுக்கு இறங்கி அதற்கு தயை செய்யும் காலமும் வந்தது. உங்கள் வாழ்க்கை சிறையிருப்பிலிருந்து விடுதலாக்கப்பட போகிறது. உங்கள் வாழ்க்கை இப்போ இருக்கிற சூழ்நிலையிலிருந்து முற்றிலும் மாற்றப்பட போகிறது. எது மாற்றப் போகிறது என்றால் கர்த்தருடைய தயவு, தேவனுடைய தயவு உங்கள் வாழ்க்கையில் விடுதலை தரப்போகிறது. தைரியமாயிருங்க. ஒருவேளை கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களா? இந்த சூழ்நிலையில எப்படி நான் விடுதலாக போறேன்? யார் என்னை விடுதலாக்க போறாங்க? கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலை ஆக்கவும் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீர்கள் என்றால் இந்த வசனம் உங்களுக்குரிய வசனம். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறாராம். இந்த வசனத்தை உங்களுக்கு அனுப்புகிறார். இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை தரப்போகிறார். இந்த வசனத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை, கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன். உம்முடைய தயவை அனுப்பி நீர் எனக்கு விடுதலை கொடுக்கிறதற்காக நன்றி என்று விசுவாசத்தோடு இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் தேவனுடைய தயவு உங்களுக்கு ஆச்சரியமான விடுதலை கொண்டு வரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.